உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. தமிழகத்துல கூடுதல் மின்கட்டணம் வசூலிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில மின் வாரியம் இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம கேட்போம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைஞ்சிருக்காரு. தாயுமானவன், மின் வாரியம் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழகத்துல சட்டமே இல்லாம மின் கட்டணத்தை மின்சார வாரியம் உயர்த்தி இருப்பதாக மின் நுகர்வோர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. குறிப்பா கடந்த 3 நாட்களாக சமூக வலைதளத்துல இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பகிரப்பட்டு வந்தது. அதாவது 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துபவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அந்த குற்றச்சாட்டுல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளத்துல அந்த பழைய மற்றும் தற்போதைய மின் கட்டண விகிதங்கள், ஏற்கனவே நுகர்வோர்கள் செலுத்திய கட்டணம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் மின்சார வாரியம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல மறைமுகமாக யாருக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை எனவும் 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருந்த நடைமுறைப்படிதான் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ஒரு சில இடங்கள்ல இது தொடர்பான புகார்கள் வந்திருப்பதாகவும், புகார்கள் ஆராயப்பட்டு உரிய தீர்வும் வழங்கப்பட்டு வருவதாக மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல 2.46 கோடி வீடுகள்ல மின் இணைப்புகள் இருக்குது. இதுல 500 யூனிட்டுகளுக்குள் உபயோகிப்பவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 2.23 கோடியாக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 23 லட்சம் நுகர்வோர்கள் தான் 500 யூனிட்டுக்கு மேலே அதிகமாக உபயோகிப்பவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகாக 500 யூனிட்டுகளுக்குள்ளார யாரெல்லாம் மின்சாரத்தை பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு முதல் 200 யூனிட் மின்சாரம் என்பது விலையில்லாம வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில 2.23 கோடி குடும்பங்கள் பயன்பெறாங்க. அதே சமயம் 500 யூனிட்டுகளுக்கு மேலே பயன்படுத்துபவர்களுக்கு கட்டண விகிதத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சில மாறுதல்களால கூடுதல் கட்டணம் செலுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக நுகர்வோர்கள் குற்றச்சாட்டை எழுந்திருந்த ஒரு சூழல்ல தற்போது அது குறித்தான உண்மையான வெளிப்படையான அறிவிப்பை தற்போது மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில உதாரணமா பழைய கட்டண விகிதப்படி 500 யூனிட்டுக்குள்ளார மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு முதல் 100 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் போக 101 முதல் 200 யூனிட் வரை மின் கட்டணம் ₹2.35 201 முதல் 400 யூனிட் வரையிலான மின்சார கட்டணம் என்பது ₹4.70 401 முதல் 500 யூனிட் வரையிலான மின்சார கட்டணம் என்பது ₹6.30 கட்டணம் என்பது இருந்தது. தற்போது இந்த 200 யூனிட் விலையில்லா மின்சாரம் போக 201 முதல் 400 யூனிட்டுகளுக்கு ₹4.70 401 முதல் 500 யூனிட்டுகளுக்கு மாதத்திற்கு ₹6.30 கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அந்த 500 யூனிட்டுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஸ்லாபை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் அப்படின்றதையும் அவங்க உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக 2.23 கோடி குடும்பங்கள் பயன்பெறுவதாகவும் மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சொல்கிறார்களே, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது பழைய முறைப்படி 100 யூனிட்டுகள் வரை மின்சார கட்டணத்துல எந்த மாறுதல்களும் இல்ல. 101 முதல் 400 யூனிட் வரையிலான மின்சார கட்டணம் ₹4.70 401 முதல் 500 யூனிட் வரையிலான மின்சார கட்டணம் ₹6.30 501 முதல் 600 யூனிட் வரையிலான மின்சார கட்டணம் ₹8.40 என்ற பழைய நடைமுறை, அதாவது கடந்த திமுக ஆட்சியில 2025 கொண்டு வரப்பட்ட அந்த பழைய நடைமுறையை தொடர்வதாகவும், எனவே கட்டண விகிதத்துல எந்த மாறுதல்களும் இல்லை எனவும் மின் நுகர்வோர்கள் சில கடந்த முறை செலுத்திய மின் கட்டணத்தையும் தற்போது செலுத்தியிருக்கக்கூடிய மின் கட்டணத்தையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்களை பதிவிடுறாங்க. அது அனைத்துமே உண்மைக்கு புறம்பாக இருப்பதாகவும், ஒரு சிலவை கவனத்தில் கொள்ளவையாக இருப்பதன் காரணமாக அந்த புகார்கள் மற்றும் சந்தேகங்கள் இருப்பது சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நுகர்வோர்கள் தகவல்களை கேட்டு பெறலாம் என்பதையும் மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்துல மறைமுகமாக எந்த ஒரு நுகர்வோருக்கும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பதை தெளிவாக மின்சார வாரியம் குறிப்பிட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதா என்ற கேள்விக்கு மின் வாரியம் விளக்கம் கொடுத்திருந்ததை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க நாம கேட்டோம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.